ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கமெண்ட்டுக்கு தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை, அது புதுசாக ப்ரீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே, இப்போ ப்ரீடு பண்ணிகிட்ருக்கிற சில பேருக்குமே இந்த கொஸ்டின் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஒரு லாஸ்ட்டாக இல்லை, அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒரு பிரதர் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. புதுசாக அவங்க வீட்டு டாகு புதுசாக அவங்க வீட்டில் குட்டி போட்டுறதுக்கு போல் அது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி எங்கிட்ட வந்துட்டு என்ன சைஸ் கேஜி வாங்கணும் சொல்லுங்கள் மேடம், ஏன்னா டாக் வந்துட்டு குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்களே மறுபடியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் டாகு குட்டி போட்டுருச்சு, மதர் ஃபீடிங் டைமில் பால் ஒரு வேளை பத்தலை அப்படின்னா பாட்டில் பால் வந்துட்டு எப்போ பப்பீஸ்க்கு கொடுக்கணும், ஆஃப்டர் 15 days என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் 15 நாளைக்கு மேலே என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செர்லாக் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்துட்டு அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து அவங்க இப்போ தான் ஒரு வேளை புதுசாக ப்ரீட் பண்ணுறாங்க போல். சரி, அதுக்கு வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த கேள்வி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது நான் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் வேலை அப்படிங்கிறதுனால என்னால் பண்ண முடியல. ஏன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு குட்டி போட்டுருச்சு. அர்ஜென்ட்டாக அந்த கொஸ்டின் கேட்டாங்க. என்னால் யார் எந்த கமெண்ட் பண்ணாலுமே உடனே நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால என்னால் பண்ண முடியல. சரி, இதுக்கு முன்னாடி வந்த கேள்விகளுமே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இவருக்கு நம்ம சொல்லிடலாம், அர்ஜென்ட்டாக கேட்குறாரு, இவருக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த ஆன்சர் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் எந்த விஷயமே சொல்ல மாட்டேன். இதுதான் பண்ணி ஆகணும், இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுவேன். நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதிரி பண்ணினா ஓகேவாக இருக்கும், இது ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவங்க வீட்டில் குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்துட்டு 5 குட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 5ன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு 20 days வரைக்குமே மதர் ஃபீடிங் மட்டும்தான் கொடுக்கறது குட்டிக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஒரு வேளை பால் பத்தலை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா, பால் பத்தாத சமயத்தில் நம்ம மதர் டாகுக்கு தான் வந்துட்டு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். எடுத்ததுமே நம்ம வந்துட்டு வேறு ஃபீடிங் பாட்டிலில் அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. மதர் டாகுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்து பார்க்கணும். பால் அதுக்கு அதிகமாக வர மாதிரி, பால் ஊறுற மாதிரி அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு டேப்லெட்டும் இருக்குது, நம்ம ரெகுலராக கொடுக்குற ஃபுட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதே பார்க்கலாம். ஃபுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிக்கன் லிவர் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் லிவர் வந்துட்டு காலையிலையும் சாயந்தரமும் வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நம்ம கடையில் போய் கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. சிஜு தானே, அதனால் ஒரு 1/4 கிலோ வாங்கினாவே நமக்கு வரும், 4-5 நாளைக்கு வரும். காலையில் ஒரு பீஸ், சாயந்தரம் ஒரு பீஸ் போட்டால் கூட போதும். சிக்கன் லிவரில் வந்துட்டு நல்லாவே பால் ஊறுங்க. அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பால் சாதம் அந்த மாதிரி கொடுங்க. பால் சாதம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பால் ஊறும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மீன் கொடுங்க. மீன் வந்துட்டு நல்லாவே பால் ஊறும். இன்னொரு விஷயம்னா, குட்டி வந்துட்டு வயிற்றில் இருக்கும்போது டெலிவரிக்கு முன்னாடியுமே டாகுங்களுக்கு மீன் ஃபுட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் பால் கஷ்டம் இருக்காது. இன்னொரு கமெண்ட் கூட வந்துருந்துச்சு. அவங்க வந்துட்டு எங்கள் ஒரு ரெட்ரிவேர்ன்ட்டு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் குட்டி போட்டுருச்சு, ஒரு குட்டி தான் இருக்குது, ஆனால் பால் நிறையா இருக்குது, என்ன பண்ணலாம், பால் வந்துட்டு குட்டி அவ்வளோ குடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்போ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், பால் அதிகம் இருக்குது அப்படின்னா பால் கம்மியாகிற மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுங்க. அப்புறம் குட்டி பெருசாக அது குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது பால் வந்துட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு கூட அவங்க மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆமாங்க சிஸ்டர், நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகமாக நான் ஃபிஷ்ஷு தான் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷு கொடுத்தீங்கன்னாவே நல்லாவே பால் வரும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் லிவர் ட்ரை பண்ணுங்கள், ஃபிஷ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் பால் பத்தலை, ஊற மாட்டேங்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட வந்துட்டு பால் ஊறுறதுக்குன்னு டேப்லெட் இருக்குது.
பெரிய ப்ரீட் அப்படின்னா நாங்களாம் பீகிளுக்கே வந்துட்டு 2 டேப்லெட் கொடுப்போம். சாயந்தரம் 2, காலையில் 2 அந்த மாதிரி கொடுப்போம். நீங்கள் சிஜு அப்படிங்கும்போது டாக்டர்கிட்ட எவ்வளோ நம்ம அந்த எம்ஜி கொடுக்கலாம், அளவு கொடுக்கலான்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டேப்லெட்டெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்க. பால் ஊறும், கண்டிப்பாக ஊறும். குட்டி குடிக்கவே பால் ஊறும். அப்படியும் இல்லை அப்படின்னா வந்துட்டு பீஃபில் வந்துட்டு கறி வாங்கிட்டு வந்து கொத்து கறியாக போட்டு அதை வந்துட்டு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு சூப் வச்சு கொடுங்க. சூப்பை வந்துட்டு அது குடிக்கட்டும். அப்போ வந்துட்டு தாய் நாய்க்கு உடம்புல ரத்தமும் ஊறும், அதுக்கு வந்துட்டு பாலும் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஏன்னா ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு வந்துட்டு தாய்ப்பால் மட்டும்தான் முக்கியம். நம்ம மனுஷங்க குழந்த மாதிரி தான், தாய்ப்பால் மட்டும்தான் முக்கியம். அதுக்கு வந்துட்டு அப்போ தான் அவங்க ஹெல்த்தியும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. ஸ்கின்னு, ஹேரு எல்லாமே தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது இன்னுமே பால் பத்தலை, பால் ஊறல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் ஃபீடிங் பாட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அது ஃபீடிங் பாட்டில் ட்ரை பண்ணுறது வந்துட்டு சில குட்டிங்க கரெக்டாக குடிச்சிக்கும். ஏன்னா அந்த மதர் டாக்கோட நிப்பிளுக்கும் ஃபீடிங் பாட்டில் அந்த நிப்பிளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. அது வந்துட்டு கொஞ்சம் சில குட்டிங்க வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிக்குவாங்க, சில குட்டிங்க குடிச்சுக்குவாங்க. அந்த பசி டைமில் அவங்க குடிச்சு பழகிக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபீடிங் பாட்டில் அப்படிங்கும்போது அதுக்கான அந்த மில்க் பவுடர் வந்துட்டு நீங்கள் அந்த நிறைய பிராண்ட் இருக்குது. நீங்கள் பெட் ஷாப்லேயோ வெட்டினரி மெடிக்கல்லையோ போய் நீங்கள் விசாரிச்சிங்கனாவே சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்டையுமே கேளுங்க, இந்த மாதிரி பால் பத்தில் என்ன மாதிரி ஃபீடிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாவே டாக்டரே சொல்லுவார். எதுனாலுமே டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டாங்க? அப்புறம் 15 டேஸுக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15 டேஸ் இல்லைங்க, 20 டேஸு. 22 டேஸு 22 டேஸுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் மற்ற ஃபீடிங் வந்துட்டு பழக்கணும். எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு செர்லாக் ஃபீடிங் தான் பழக்கிறது பெஸ்ட்டுங்க. இடையில ஃபோன் வேறு ஒன்று வந்துருச்சுங்க, என்ன பேசிகிட்டு இருந்தேனே தெரியல. அடுத்தது வந்துட்டு எப்போ செர்லாக் ஸ்டார்ட் பண்ணலாம், 15 டேஸுக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 15 டேஸுக்கு அப்புறம் 22 டேஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செர்லாக் நீங்கள் பழக்குங்க. செர்லாக் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற செர்லாக்கும் இருக்குது, டாகுங்களுக்குனே தனியாகவே செர்லாக்லாம் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற செர்லாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதில் வந்துட்டு 6 மந்த்துன்ட்டு இருக்கும். அதில் நிறையா ஃப்ளேவர் இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறோம், அது ஓகேவாக இருக்குது. ஆப்பிள் வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுன்ட்டு இருக்கும், அதை வந்துட்டு அந்த ஸ்டேஜ் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் செர்லாக்கை வாங்கி நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ்களுக்கே தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்போம், அந்தளவுக்கு திக்காக கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு கொஞ்சம் கூழு மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜில் வந்துட்டு ஊட்டணும். அப்புறம் நம்ம ஒரு 2-3 நாள் ஊட்டி பழகுறோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு பழகிக்குவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பழகுங்க. 22 நாளைக்கு மேலே இந்த மாதிரி பழக்கிக்கோங்க குட்டிங்களுக்கு. அவ்வளோதான். அப்புறம் அதை கொடுக்க முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 40 நாள் அந்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பழகலாம். அதுக்கப்புறம் டாக் ட்ரை ஃபுட்டு வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு வந்துட்டு மதர் மில்க்கு 20 டேஸுக்கு கொடுங்க. மதர் மில்க்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் மதருக்கு வந்துட்டு பால் எப்படியெல்லாம் ஊற வைக்கலாம் அப்படிங்கிற அந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், சிக்கன் லிவர் ட்ரை பண்ணுங்கள், ஃபிஷ் ட்ரை பண்ணுங்கள், பீஃப் சூப்பு ட்ரை பண்ணுங்கள். முட்டையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா பால் அவ்வளோலாம் ஊறாது. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் மோஷன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போகும். அதனால முட்டையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பால் ஊறுறதுக்கான இந்த மாதிரி NB வகையில் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக பால் ஊறும். அப்படி இதிலெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு அதுக்கு டேப்லெட் இருக்குது, அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 22 நாளைக்கு மேலே நீங்கள் செர்லாக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு ஒரு வழி. அவ்வளோதாங்க. 22 நாளைக்கு மேலே வந்துட்டு இன்னொரு கமெண்டில் 22 நாள் எப்போ செர்லாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 22 நாளைக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஏதாவது டவுட்டு அப்படின்னாலுமே மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நாங்கள் இதுதான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணணும், வேறு மாதிரி மெத்தடும் சில பேர் பண்ணுவாங்க. நான் பண்ணுறது தானே என்னால் சொல்ல முடியும். இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, நாங்கள் இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.